சூத்திரம் பழகு. நம்முடைய பண்பாடு தண்ணீரை மையமாக வச்சு தான் இருக்குது. பழங்காலத்துலேருந்து நம்ம பின்பற்றிட்டு வர நீர்ப்பாசன திட்டங்கள்லாம் இன்றைக்கும் முன்னுதாரணமாக பேசப்படுது. ஆனால் இதுக்கு நேரெதிராக இன்றைக்கி தண்ணீரில் நம்ம பெரிய சிக்கல்களை சந்திச்சுட்டே இருக்கோம். இதுக்கு நம்ம காண்ற தீர்வுகள் எல்லாமே ரொம்ப தற்காலிகமானதாக தான் இருக்குது. சொல்லப்போனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிடுங்கி தண்ணியை கொடுக்குறதா தான் இருக்குது. ஒரு ஊரில் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் கிடைச்சா கூட அது எல்லா தரப்பு மக்களுக்கும் கிடைக்குதா அப்படிங்கிறது கேள்விக்குரிய விஷயந்தான். உதாரணமாக கடலூர் பக்கம் இருக்கிற கீழ்சாத்தமங்கலம் கிராமத்தில் தானே புயல் போகிற தாண்டம் ஆடி முடித்த சமயத்தில் கூட அங்கே இருக்கிற தலித் மக்கள் அவங்களுடைய தண்ணீர் தொட்டியிலேருந்து தண்ணீர் எடுக்கிறதுக்கு மேல் சாதி மக்கள் தடை விதித்தாங்க. அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. இதே மாதிரி தான் கரூர் பக்கத்தில் இருக்கிற தலித் மக்களும் பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு பிரச்சனையை சந்தித்தாங்க. ஒரு 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 96 அந்த மாதிரி டைமில் காலேஜ் முடிச்சுட்டு நான் வீட்டில் இருக்கிறப்ப தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லி ஜனங்க வந்து தலித் காலனிலேருந்து குடை தூக்கிட்டு எங்கே பார்த்தாலும் அலைஞ்சிட்டே இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வந்து தண்ணி இருந்துகிட்டே இருந்தது. தொடர்ந்து ஊருக்குள்ளே தண்ணி இருக்குது, ஏன் காலனிக்கு மட்டும் தண்ணி போக மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருந்தது. பொழுதுக்கு 6 மணிக்கு வேலைக்கு போனால் 6 மணிக்கு தான் வருமுங்க வீட்டுக்கு. அந்த 6 மணிக்கு வந்து ஆற்றுல போய் தண்ணி கொண்டாந்து ராய் நெரிச்சு களி கிளறி சாப்பிட்டு சித்த நேரம் கூட தூங்க மாட்டேன். மறுக்கா 5 மணிக்கு அங்கே ஆற்றுக்கு போகணும். அப்போ வந்து இவங்கெல்லாம் பெரும்பாலும் விவசாய கூலி தொழிலாளர்களாக இருக்கிறவங்க, இங்கே இருக்கிற தலித் மக்கள் எல்லாருமே. ஸோ அப்போ வந்து அவங்க சண்டை போட்டதுனால வந்து அவங்க நியாயத்தை கேட்டதுனால நீங்கள் யாருமே எங்கள் தோட்டத்துக்கு வேலைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பெரிய திருமங்கலத்தில் எங்கள் ஊரில் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற 18 கிராமங்கள்லேயும் வந்து அந்த தடை அவங்க மேலே நீடிச்சுது. அப்புறம் தனியாக நாங்கள் போர் போட்டு அங்கே இங்கேயும் நடந்து கஷ்டப்பட்டு எழுதி கொடுத்து எல்லோரும் கஷ்டப்பட்டு ஊர் சனமே அரிஜான அத்தனை பேருமே நாங்கள் கஷ்டப்பட்டோம். ஒருத்தருக்கும் கூட இந்த ஊரில் மனசே அளவில். இவங்க மட்டும் இவங்கள போய் கெஞ்சி இவங்கள முயற்சி பண்ணி இவங்க தான் அது எல்லாம் முயற்சி பண்ணி எடுத்து செஞ்சு அதிலிருந்து அவங்க எங்களுக்கு தண்ணியினுடைய கஷ்டம் இல்லைங்க. தண்ணி வந்த அன்னைக்கு இருந்த அந்த நாள் எனக்கு 15 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அத்தனை வருஷ காலம் வந்து அவங்க எவ்வளோ வலி அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து அந்த நேரத்தில் வந்து உணர முடிஞ்சுது. பட் தண்ணிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி எளிமையாக தண்ணி இல்லை. அதுக்கு பின்னாடி நிறையா அரசியல் இருக்குது. தண்ணிக்கு பின்னாடி தண்ணி இன்னைக்கு வணிகமயமாகுது, தண்ணி வந்து சாதிமயமாகுது, தண்ணி வந்து இன்னைக்கு வந்து பொல்யூஷன் ஆகுது. இந்த மாதிரி தண்ணிக்கு பின்னாடி ஏராளமான அரசியல் இருக்குது. அதை வந்து ரொம்ப ஒவ்வொரு கட்டத்துலையும் நம்ம கவனமாக எடுத்துகிட்டு போக வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம்னு நினைக்கிறேன் நான். நம்ம வேணான்னு தூக்கி போடுற குப்பைக்குள்ள எவ்வளவு அரசியல் இருக்கு அப்படின்றது நாங்கள் குப்பை பற்றின நிகழ்ச்சி பண்ணப்போ எங்களுக்கு தெரிய வந்தது. கொடுங்கையூரில் 11-12 அடி உயரத்துக்கு குப்பை மேடுகள் குவிஞ்சிருக்குது. அந்த குப்பை மேடுகளில் நடந்து போனப்போ நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு இவ்வளோ பொருட்கள் நம்ம தூக்கி போடுறோம்னா அப்போ நம்மளுக்கு எவ்வளோ பொருட்கள் தேவைப்படுது அப்படின்ற கேள்வி எங்கள் மனசுக்குள்ளே எழுந்துச்சு. நம்ம வேணான்னு தூக்கி போடுற நாத்தம் எடுத்த குப்பையை வச்சு அதில் பணம் சம்பாரித்து வாழ்கிறதுக்கும் ஒரு பெரிய சமூகம் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. மாரியம்மா அக்கா பெசன் நகரில் குப்பை பொறுக்கி வாழ்கிறவங்க. அவங்களோட வாழ்க்கையை எங்ககிட்ட சொன்னப்போ நாகரிகம் அடைந்த சமூகம் அப்படின்னு நம்மளை கூப்பிட்டுக்கிறதுக்கான எந்த தகுதி நம்மளுக்கு இருக்குது அப்படின்ற கேள்வி எங்கள் மனசில் எழுந்துச்சு. இதுமாரி பிளாஸ்டிக் இது மாதிரி நிறையா கிடைக்குமா? கிடைக்கும், இதுமாரி கிடைக்கும். இந்த கப்புங்கெல்லாம் வருதுல்ல, என்ன கப்பு? சாப்பாடு கப். இப்போ இந்த சாப்பாட்டு ரேக்கு மாரி வைக்க அலுமினி மாதிரி. ஆமாம் ஆமாம்மா, அது சாப்பாடு பேக் பண்ணி பிரியாணிலாம் வருதுல்ல, அது நிறையா காசுக்கு போதா? நிறைய காசெல்லாம் கிடையாது, அது வெயிட்டே இருக்காது ரொம்ப. அது 1 கிலோ 20 ரூபா. அது பேப்பரு. இது அல்மாரி மாதிரி இருக்குல்ல, இதுதான் இதுதான் பிரியாணி. பிரியாணி வரும், இட்லி வரும், சாப்பாடு வரும், எது வேணாலும் வரும் அதில். இதெல்லாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காது? எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காது, பங்களா பக்கம் தான் இருக்கும். அதுக்கு பார்த்தாக்கா இந்த பேர் அன்றைக்கி ஒரு வாட்டி இந்த பீங்காய்
இந்த கை கழுவாங்கள பேசனு அது வெட்டிடுச்சு. அப்படியே இந்த பக்கம் வெட்டிடுச்சு. அங்கே நம்ம போனோம் அந்த வயலு தான். அந்த கடையில் மெடிக்கலில் இருக்கிறவர் ஓடி அந்த அப்புறமா மருந்து வச்சு எனக்கு கட்டி விட்டார். குப்பையினும் இன்னும் கேடாய் வாழ்வதினாலே எப்போதும் வீணாகின்றோ. குப்பையினும் இன்னும் கேடாய் வாழ்வதினாலே எப்போதும் வீணாகின்றோ. கோபுரங்கள் வீசி எறிந்த குப்பையிலேதான் எதிர்காலம் தேடலானோ. கோபுரங்கள் வீசி எறிந்த குப்பையிலேதான் எதிர்காலம் தேடலானோ. இவங்க யாருமே பிறந்த உடனே நான் வந்து என் வாழ்க்கையில் குப்பை பொறுக்க போகிறேன் அப்படின்ற முடிவோடு வர்றது கிடையாது. அவங்களுக்கு நம்ம மீதி வச்சிருக்க வேலை அவ்வளோதான். இது முன்ன வேலைன்னு போனோம்னா நீ என்ன வேலை செஞ்சிருந்தேன்னு கேட்பாங்க. குப்பை பொறுக்கணும் சார் சொன்னோம்னா குப்பை பொறுக்கிற வேலைக்கே போகணுவாங்க. இது நம்ம சொந்த வேலை. இவங்க மட்டுமே இந்த அழுக்கான வேலையை செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி குப்பை பொறுக்கிறவங்களை பற்றின நம்மளுடைய பார்வை எப்போ மாறப்போகுது? இதில் ஒன்று என்ன ஒன்றா ஊசி பீங்காய் பாட்டிலோடு கையில் அறக்கும். அது அப்போதைக்கு போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுப்போம், அவ்வளோதான். மற்றபடி எந்த நோயும் வந்து இதில் இதுவானது கிடையாது. இதில் வந்து கால்ரா குப்பை வரும், இந்த ஆராசத்தில் கொட்டுவாங்க. அதில் வந்து இந்த குளுக்கோஸ் டப்பா வந்து மசாலா வரும், ரத்தமாக இருக்கும். சில பேர் எடுக்க சங்கடப்படுவாங்க. நாங்கள் அதெல்லாம் போய் சங்கடப்படாமல் எடுப்போம். எங்களுக்கு அதனால எந்த பாதிப்பும் வரல. இது நாங்கள் வீட்டுக்கு போவோம், கையை கால் கழுவுவோம், சோப் போட்டு கழுவி சாப்பிடுவோம், அவ்வளோதான். குளிச்சுட்டு சாப்பிட்ருவோம். 2015ஆம் ஆண்டோட கொடுங்கையூர், பள்ளிக்கரணை இந்த 2 குப்பை கொட்டுற இடங்களுமே காலாவதி ஆயிரும் அப்படின்னு அரசோட அறிக்கை சொல்லுது. இப்போ அங்கே கொண்டு போய் மலைமலையா கொட்டி குவிச்சு வச்சுருக்கோம். நம்ம கண்ணுக்கு தெரியாததுனால அது நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இல்லை. ஆனால் 2015ஆம் வருஷத்தோட இந்த இடங்களை பயன்படுத்த முடியாதுன்னா அதுக்கப்புறம் நம்ம குப்பையை எங்கே கொண்டு போய் கொட்ட போகிறோம்? ரவுத்ரம் பழகு நிகழ்ச்சிக்காக என்னென்ன கதைகள் எடுக்கலான்னு முடிவு செஞ்சப்போ தொழிற்சாலை கழிவுகள் பற்றி பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சமீபத்தில் வடச்சென்னையில் இருக்கிற தண்டையார்பேட்டையில் எண்ணெய் நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு பைப் உடஞ்சி அதிலேருந்து எண்ணெய் கசிஞ்சு அங்கே இருக்கிற குடிநீரில் கலந்ததாக ஒரு செய்தி பார்த்தோம். சரி, இதை வச்சே நம்ம ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி தண்டையார்பேட்டைக்கு போனோம். அங்கே போகும்போது மக்கள்லாம் வந்து நான் 6 மாதத்துக்கு முன்னாடி எப்படி செய்தி பார்த்தனோ அதே ஆவேசத்தோடு எங்ககிட்ட பேசினாங்க. இப்போ எடுத்ததுங்க, 4 மாதமா அவங்க எடுத்து கையில் போட போதுமா? இங்கே பாருங்க சார், தண்ணி கூட பிடிக்குது, நம்ம வெயில்ல பஞ்சு போல தான் எரியுது. தண்ணி கூட பிடிக்குது, நம்ம வெயில்ல பஞ்சு போல தான் எரியுது. கண்ணுக்கு தெரியாத மாசு கலந்த தண்ணியோ இல்லை காற்றோ வந்து இவ்வளோ பிரச்சனையை ஏற்படுத்துதுன்னா, சமீபத்தில் தண்டையார்பேட்டையில் இந்திய எண்ணெய் நிறுவனத்தோட பைப்லைன் வந்து லீக் ஆகி அங்கே இருக்கிற போர்வெல் கிணறுகளில் வந்து கலந்துருக்கு. ரொம்ப அழுது குமுறி கடந்த நேரத்தில் மீடியா புதிய தலைமுறைக்கு நான் ரொம்ப வாழ்க்கையில் கடமைப்பட்டிருக்கேன் சார். அது வந்து உள்ளே வந்த பிறகு தான் உடனே 3வது நாள் பாரத் பெட்ரோலியத்துலேருந்து ஒரு பெரிய அதிகாரி வந்தார். முத என்ன தான் பெல் அடித்து என்னை கூப்பிட்டார் கீழே. மேடம், 10 மாதம் பொறுத்துக்கிட்டீங்களே மேடம், ஒரு 3 நாள் பொறுத்துக்கோங்க. உங்களோட ஆழ்துளை குழாய் கிணறுல டியூப் போட்டு ஆயிலெல்லாம் நாங்கள் உறிஞ்சி எடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னோம். 3 நாளில் எடுத்துடுறோன்னு சொல்லி வேலையை ஆரம்பித்தாங்க, பார்த்துக்கோங்க. ஆனால் 4 மாதம் ஆகுது. இப்போ இந்த மாதத்தோட ஜூலையில் எடுக்க ஆரம்பித்தாங்க. 4 மாதம் முடியுது சார். இன்னமும் பாருங்கள், பாதி கூட எண்ணெயை அவங்களால பிரிக்க முடியல. இப்படி பாலாக்கி போட்டு வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இன்னும் எங்களுக்கு இல்லை. ஏதாவது ஒரு சின்ன பொறிப்பட்டா கூட எங்கள் ஆழ்துளை குழாய் கிணறு 80 அடி சார். அது ஒரு பொறிப்பட்டாலும் அணைக்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். முதலாவது பாதுகாப்பே எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அந்த சுத்தம் பண்ணுற ஆள் சொல்வார்,
நம்பிக்கையே இல்லைம்மா. இது எத்தனை மாதம் எடுத்தாலும் சரி, இது எவ்வளோ நாள் எடுத்தாலும் சரி, ஒன்றுமே பண்ண முடியாதும்மா. அவர் சொல்கிறாருங்க, படிப்பறிவில்லாத அந்த மனுஷன் சொல்கிறாரு. அவ்வளோத்தையும் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு அவங்க பேசாமல் இருக்காங்க. அவங்களுக்கே இப்போ என்ன செய்கிறேன்னு தெரியல. ஏன் சார், வீட்டில் ஏதாவது ஒரு திருட்டு பயமோ ஒரு கொலை மிரட்டலோ வந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பாதுகாப்பு இருக்கு. நாங்கள் யார்கிட்ட சார் போய் பாதுகாப்பு கேட்போம்? தலைநகர் சென்னையில் ஒரு முக்கியமான பகுதியில் ஒரு குடிநீரில் வந்து எண்ணெய் கலந்துருக்கு. இது இந்த மக்கள் எல்லாருக்குமே இது யாரால் நடந்ததுன்னு தெரியும். அந்த கம்பெனியும் அதை ஒத்துட்ருக்கு. இப்படி இருக்கும்போதே இந்த மீட்பு பணிகள் வந்து இவ்வளோ மந்தகதியில் நடந்ததுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. எவ்வளோ இடத்துல கழிவுகள் வந்து குடிநீரில் கலக்குது, தொழிற்சாலை கழிவுகள் வந்து ஆற்றுல கலக்குது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. கண்ணுக்கே தெரியல, யாருமே ஒத்துக்கலைன்னா அந்த பணிகள்லாம் எவ்வளோ துரிதமாக நடக்குன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. எண்ணெய் கம்பெனிகளால் குடிநீர் அழிவாயாச்சு, எரியும் தண்ணீரை கொண்டு எப்படி வாழ்வோமோ இன்று. எல்லாமே ரூபாயாச்சுங்க, நம்ம நாடு இடமுடமாகி போச்சுங்க. எல்லாமே ரூபாயாச்சுங்க, நம்ம நாடு இடமுடமாகி போச்சுங்க. ரௌத்திரம் பழகு.